வணக்கம். சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள். TS கோபால் நகர் நண்பர்கள் அமைப்பு சார்பாக பொங்கல் விழா. பி. ராமசாமி செட்டியார் சாதனையாளர் விருது வழங்கினர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு TS கோபால் நகர் நண்பர்கள் அமைப்பு சார்பாக அன்பின் இமயம் ஆர். சீனிவாசன் தலைமையில் பொங்கல் தினமான 14/1/2025 அன்று திருவெற்றியூர் கிராம தெருவில் அமைந்துள்ள பி. ராமசாமி சீதா லட்சுமி காம்ப்ளெக்ஸில் உள்ள மினி ஹாலில் பி. ராமசாமி செட்டியார் சாதனையாளர் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் என். சாமியா மற்றும் ஆர். வாணியா இணைந்து இறைவணக்க பாடல் பாட ஐஸ்வர்யா அகாடமியினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மணலி சரவணனின் மிமிக்ரி நிகழ்ச்சியுடன் கவிஞர் G.K. சரவணகுமார் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். TS கோபால் நகர் சங்க தலைவர் K. உதயகுமார் மற்றும் செயலாளர் S. தமிழ்வாணன் இணைந்து வரவேற்க, சிறப்பு அழைப்பாளர்களாக GKM அறக்கட்டளையின் தலைவர் TV முருகன், TKP குரூப்ஸ் MD RC ஆசைத்தம்பி, ஸ்மார்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் தலைவர் R. நேரு, தமிழ்நாடு ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் KA விநாயகம், ஆமுலை வாயில் சமூக நல அறக்கட்டளையின் செயலாளர் மணலி K. வேலு, இலக்கிய தென்றல் விமல்தாஸ், தலைமை ஆசிரியர் புத்தக சுடர் சா. சக்திவேல், கூடுதல் அரசு வழக்கறிஞர் சேகர், தோமுசா பேரவையின் முன்னாள் பொருளாளர் V. பழனிவேலு, அம்மையப்பன் அறக்கட்டளை ACL சீனிவாசன், TS கோபால் நகர் நலசங்க பொருளாளர் R. சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் பி. ராமசாமி செட்டியாரின் சாதனையாளர் விருது சிறந்த திரைப்பட இயக்குனர் R. ராசநாயகம், சிறந்த புத்தக சுடர் சா. சக்திவேலு, சிறந்த அரவணைப்பாளர் மணலி K. வேலு, சிறந்த வணிகர் V. பரந்தாமன், சிறந்த சேவகர் மின் வாரிய பணியாளர் G. லட்சுமணன், சிறந்த ஆட்டோ நற்பண்பாளர் K. சுதாகர், சிறந்த தூய்மை பணியாளர் A. கோட்டீஸ்வரன், சிறந்த சேவகர் ESPM அண்ணாமலை, சிறந்த சேவகர் D. தனசேகர், சிறந்த கோல நாயகி L. கயல்வெளி ஆகியோர்களுக்கு விருது வழங்கி அவர்களின் சிறப்பு பண்புகளை பற்றி அன்பின் இமயம் R. சீனிவாசன் எடுத்துரைத்தார். திரைப்பட துணை நடிகர் T. விஜயகுமார் சிறப்பு கவிதை வாசித்தார். சமூக ஆர்வலர் கலைவாணர் நகர் M. ரவி வருகை தந்தவர்களுக்கு இனிப்பு வழங்கினார். இறுதியாக கோல்டன் அவென்யூ குடியிருப்பின் துணைத் தலைவர் P. முருகையன் நன்றியுரை கூறினார். இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.